மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலிருந்து 30வது வசனத்திலிருந்து. அப்பொழுது வழியருகே உட்கார்ந்திருந்த 2 குருடர் இயேசுவை அங்கே வருகிறார் என்று கேள்விப்பட்டு, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர்கள் பேசாதிருக்கும்படி ஜனங்கள் அவர்களை அதட்டினார்கள். அவர்களோ, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று அதிகமாய் கூப்பிட்டார்கள். இயேசு நின்று அவர்களை தம்மிடத்தில் அழைத்து, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ஆண்டவரே, எங்கள் கண்களை திறக்க வேண்டும் என்றார்கள். இயேசு மனதுருகி அவர் கண்களை தொட்டார். உடனே அவர்கள் பார்வையடைந்து அவர்கள் பின் சென்றார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களிலே அவர் தன்னுடைய ஊழியத்தை அற்புதத்தின் மூலமாக, அதிசயங்கள் மூலமாக அவர் செய்து வந்தார். இங்கே ஆண்டவருடைய அந்த அற்புதங்களை, அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்படுறது மாத்திரமில்லாமல் வியாதியஸ்தர்களும் அதிகமாக கேள்விப்பட்டிருந்தார். இன்றைக்கு கூட நம்ம பார்க்கிறோம், அநேக வியாதியஸ்தர்கள் என்ன செய்யறாங்க, இதிலிருந்து நான் விடுபட வேண்டும், நமக்கு ஒரு தலைவலியோ இல்லை ஏதாவது உடல்ல ஒரு சின்ன பிரச்சனை வந்துருச்சுன்னா நம்மளால என்ன செய்ய முடியல. எப்போ இந்த வழியிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்கும். தலைவலி தலையிலிருந்து, தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் மனுஷனுக்கு என்ன இருக்கு இன்னைக்கு? வேதனை, சின்ன வேதனை, வலி. வயது ஆக ஆக இன்னைக்கு என்ன செய்யறது? ஒவ்வொரு தலை எடுத்துக்கொண்டா தலைகள் வலி. எனக்கு காலையில தலை ஒரே வாரம் ப்ரெஸ். தலைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மூட்டு வலி, முதுகு வலி, கழுத்து வலி, கால் வலின்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம்? வருஷம் ஓரம் கடைசி பாதம் வரைக்கும் என்ன செய்ய முடியல, நடக்க முடியலங்க. இன்னைக்கு தைப்பூசத்தை முன்னிட்டு அநேக ஜனங்கள் என்ன செய்யறாங்கன்னா, நடைப்பயணம். ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை என்ன செய்யறாங்க? நடைப்பயணம். இங்கே இருந்து போய் நான் என்ன செய்யணும்? நான் அந்த கடவுளை போய் தரிசிக்கணும். அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? நான் காவடி எடுத்து ஆடணும், பாடணும், குதிக்கணும். அதுக்காக ஒரு நாள் லீவு போட்டாலும் பரவாயில்ல, 2 நாள் லீவு போட்டாலும் பரவாயில்ல, நான் நடந்து போய் என்ன செய்யணும்? தேவனை, என்னை படைத்த கடவுளை நான் என்ன செய்யணும்? தரிசிக்கணும், பார்க்கணும். எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும், எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும்னு சொல்லி அவங்க என்ன செய்றாங்க? அதை விட அதிக நம்பிக்கை உடையவர்களாக 2 குருடர்கள் என்ன செய்யறாங்களா? வழியருகே உட்கார்ந்தார். இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டார். குருடர்களுக்கு கண்கள் தெரியாத, ஆனா காது எப்படி இருக்கும்? அப்ப என்ன பேசிக்கிறாங்க ஜனங்கள்? பேசிக்கிறாங்க, இயேசு வருகிறார். அவர் என்ன செய்வாரு? தொட்டா போதும், அவர் வார்த்தை சொன்னா போதும், கைய வச்சா போதும், என்ன நடக்கும்? அற்புதம் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும் என்று அவர் தெளிவுபட்டார். அதனால அவர் என்ன செய்யறாங்க? தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார். அவங்க இயேசு வருகிறார்ன்றதை கேள்விப்பட்டுட்டு அமைதியா இருந்திருந்தாங்கன்னா, கூப்பிடாம இருந்திருந்தாங்கன்னா, அவர்கள் குருடராக தான் என்ன செய்ய முடியும்? கடைசி வரைக்கும் சாகணும். சாகு வரைக்கும் அவர்கள் எப்படா இருக்கணும்? குருடரா இருக்கணும். ஆனால் இங்கே அவர்கள் என்ன செய்தாங்க? இயேசு வருகிறார் என்று சொன்ன உடனே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு என்ன செய்யுங்க? ஆண்டவரே, தாவீதின் குமாரன் எங்களுக்கு. நாமும் கூட 1998, 97 இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா, எல்டர் லீ அவர்கள் ரொம்ப ஃபேமஸாக ஊழியர் செஞ்சுட்டு இருக்கிற ஒரு நாட்கள். 96, 97 அவரை பார்க்கவே முடியாது, பேசவும் முடியாது, ரிக்வெஸ்ட் கொண்டு கொடுக்கவும் முடியாது. ஏன் என்று சொன்னால் அங்கே நிறைய தடைகள் இருந்தது. இங்கே அவர்கள் பேசாதிருக்கும்படி ஜனங்கள் அவர்களை அதட்டினார்கள்.
அவர்களோ, ஆண்டவரே தாவீதின் குமாரனை எங்களுக்கு இறங்கும் என்று அதிகமாய் கூப்பிட்டாங்க. முதல்ல எப்படி கூப்பிட்டாங்க? சாதாரணமா கூப்பிட்டாங்க, எங்களுக்கு இறங்கும். இரண்டாவது தடவை எப்படி கூப்பிடுறாங்க? அதிகமாய் கூப்பிட்டார். இப்ப இந்த ரெண்டு கூப்பிடுதலுக்கு உள்ள வித்தியாசத்தை பாருங்க. முதல் தடவை என்ன செஞ்சிருப்பாங்க? இயேசு ஒருவேளை மன இறங்கி வந்து எனக்கு என்ன செஞ்சிருக்கலாம், சுகம் கொடுக்கலான்னு ஒரு நம்பிக்கையில கொடுத்துருக்கலாம். ரெண்டாவது தடவை என்னன்னா தடை. என்ன தடை? பேசாம கூப்பிடக்கூடாது, இயேசு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நாம போய் அந்த எல்டர்லியே அவரை பார்க்கும்போது நிறைய பாஸ்டர்கள் என்ன செய்வாங்க? தடை போடுவாங்க. பெரிய பெரிய பாஸ்டர்களை, உதவி செய்யக்கூடிய தலைவர்களை பார்க்க போனா என்ன செய்வாங்க? அவங்க பிஏல இருந்துக்கிட்டு, ஐயா தூங்குறாரு, ஐயா வெளியில இருக்காரு, ஐயா பிஸியா இருக்காரு, ஐயாவை பார்க்க முடியாது, ஐயா இதுல இருக்காரு, அது இப்படி என்ன செய்வாங்க? தடை பண்ணுவாங்க. ஆனாலும் இந்த குருடர்கள் அதை பொருட்படுத்தவே என்ன பண்ணாங்களா? அதிகமாய் கூப்பிடுறார்கள். அப்ப நம்ம போய் அவரை எல்டர்லியை பார்க்கணும், நம்முடைய ரிக்வெஸ்ட்டை கொடுக்கணும், இது மாதிரி உங்களுக்கு சபை கட்டி கொடுங்கன்னு சொல்லி கேட்கலான்னு போனா என்ன செய்வாங்க பாஸ்டருங்க? ஐயா போதும், சத்தம் போடாது. இப்போ போனீங்கன்னா சத்தம் போட்டு பார்க்க முடியாது, தூங்கிட்டு இருக்காரு, ரெஸ்ட்ல இருக்காரு, அவரே இப்பதான் வந்திருக்காரு. இப்படி நிறைய தடையாவே இருக்கு. அதுக்காக நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன செய்ய முடியாது? நம்முடைய காரியம் அந்த தடைகள் மத்தியிலையும் அந்த எதிர்ப்புகள் மத்தியிலையும் உள்ள போந்துதான் என்ன செய்ய வேண்டியதா இருக்கு? எப்படியாவது நான் இயேசுவை தொடங்கணும்னு ஒரு பெண் போனாங்க. கும்பல் அதிகமாக தான் இருக்கு, ஜனங்கள் கூட்டமா இருக்கிறாங்க. இயேசுவை நான் பார்க்கணும்னு சொல்லி ஒரு மரத்துல ஒரு மனுஷன் என்ன செஞ்சான்? ஏறி போய் உட்கார்ந்தான். கூட்டமா இருக்கு, நான் குள்ளமா இருக்கேன்றதுக்காக இயேசுவை பார்க்காம நான் என்ன செய்ய மாட்டேன்? இருக்க மாட்டேன். தந்திரமா ஓடி போய் மரத்துல, ஐயோ இவ்வளவு கூட்டமா இருக்கு, நிமிர முடியாத கூனி போய் என்ன செய்ய? இயேசு வஸ்திரத்தை தொட்டால் போதும், பார்த்தால் போதும், இயேசுவை கூப்பிட்டால் போதும். அவர்களுக்குள்ள அந்த நம்பிக்கை எப்படி இருந்தது? அப்ப இந்த இரண்டாவது முறை அவர்கள் கூப்பிடும் பொழுது, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று அதிகமாய், அதுதான் நம்ம இன்னைக்கு ஆண்டவர் செய்ய வேண்டிய காரியம். ஆண்டவரை நோக்கி அதிகமாய் கூப்பிட வேண்டியது நம்முடைய கடமை. முதல் தடவை கூப்பிடுறோம், ஆண்டவர் செவி கொடுக்கல. ரெண்டாவது தடவை கூப்பிடும் போது எப்படி கூப்பிடணும்? முதல் தடவை கூப்பிட்டப்பே அவர் என்னன்னு கேட்கல, இன்னுமேலே விண்ணப்பத்தை கேட்பாரா, எனக்கு பதில் கொடுப்பாரா, அவர் உதவி செய்வாரான்னு நம்ம டவுட்டோட இருக்கக்கூடாது. இந்த ரெண்டு குருடர்களும் என்ன செய்தார்களா? அதிகமாய் கூப்பிட்டார்கள் என்று சொல்லப்படும். அப்ப நம்ம அவருக்கு கோபமா இருக்காரு, அவர் டயர்டா இருக்காரு, அவர் தூங்கிட்டு இருக்காரு, அவர் பார்க்க முடியாது நம்ம சொல்லி நம்ம விட்டுட்டோம்னா நமக்கு சபை கட்டியிருப்பாங்கன்னா நம்முடைய விண்ணப்பத்தை எங்க போடணுமா? மேல பரலோகத்துக்கு நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய விண்ணப்பத்தை எடுத்துட்டு போய், ஆண்டவரே இந்த தடைகள் எல்லாம் என்ன செய்யுங்க? எத்தனை பேர் வந்து குறுக்க நின்னாலும், எவ்வளவு பேர் நம்ம பத்தி தவறாக சொன்னாலும், அவங்களுக்கு என்ன இல்லை? ஆத்மாக்கள் இல்லை, அவங்க ஸ்கூல் நடத்துறாங்க, அவங்க இப்படி பிரச்சனை பண்றாங்க, எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாரு லேட்டர்லி. என்ன சொல்றாரு? Your mother is always fighting. Your mother always fighting local people with the local people. No believers not growing. இப்படி நிறைய கம்ப்ளைண்ட் எல்லாம் என்கிட்ட வந்திருக்கு. இதெல்லாம் யார் போய் சொன்னாங்கன்னு நமக்கு. அதே போல ஆச்சரியம் அவர்கள் 2 மனைவி இருக்குது, அவர் ஊழியமே செய்யறது இல்லை, இப்படி பல கம்ப்ளைண்ட். அதனால பல தடைகளை கொண்டு போய் அவர் முன்னாடி வச்சாங்க. கட்டக்கூடாதபடிக்கு, உதவி செய்யக்கூடாதபடிக்கு, மனம் இறங்கக்கூடாதபடிக்கு எவ்வளவோ தடைகள். ஆனாலும் நம்ம ஆண்டவரை நோக்கி அதிக ஜனங்கள் ஜெபிக்கிறாங்க. அவருடைய ஜெபத்தின் சத்தத்தை ஆண்டவர் கேட்கிறாரோ இல்லையா? அவர் நம்முடைய சத்தத்தை கேட்கிற தேவன். அல்லேலூயா. நீங்களும் நான் 3 பேர், 4 பேர், 5 பேர், 10 பேர் சேர்ந்து கூப்பிட்டாலும் ஒவ்வொருத்தருடைய விண்ணப்பத்தையும் அவர் என்ன செய்யறாராம்? கேட்பார். கேட்கிற தேவன். 2 குருடர்கள் கத்துனதை அவர் நின்று கேட்டார். மனதுருகினார். மனதுருகின உடனே அவர்கள் கண்ணை தொட்ட உடனே அவர்கள் என்ன செய்தார்கள்? நமக்கு
எவ்வளவோ ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க, எவ்வளவோ பாஸ்டர்ஸ் இருந்தாங்க, எவ்வளவோ தடைகளை கொண்டு வந்தாங்க, எவ்வளவோ பிளாக் பண்ணாங்க, பேசக்கூடாதுன்னாங்க, பார்க்கக்கூடாதுன்னாங்க, கிட்ட போகக்கூடாதுன்னாங்க. எதுவுமே நீங்க செய்யக்கூடாது. அவங்க என்ன செய்யணும்? அமைதியா வந்தீங்கன்னா அமைதியா வாங்கிட்டு போயிட்டே இருக்கணும். ஆனால் ஆண்டவர் மனதுருகிறார். அவர் நின்று தொட்டு அவர்களை சுகப்படுத்தினார்னு சொல்ல. அதனாலே அவ்விதமாக தான் நமக்கும் ஆண்டவர் என்ன செய்தார்? I will go to your home, I will build your church. சொன்ன வாக்கு தத்தத்தை தேவன் அவர் மூலமாக நிறைவேற்றினார். அல்லேலூயா. அதே போலதான் தொடர்ந்து இன்னும் அவர் அதிகமாய் கூப்பிடும் பொழுது, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தம் போட்டு கூப்பிட்டார்கள். தொடர்ந்து அவர்கள் கூப்பிட்டதை இயேசு நின்று கேட்டு தடைகளை உடைத்து அவருடைய கண்களை, உங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இயேசு கேட்ட கேள்வி என்ன? அவர்களை அழைத்து என்ன சொன்னாரா? நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? எங்களுடைய கண்களை, ஆண்டவரே எங்களுடைய மனக்கண்களை திறந்தருளும். எலியாவோட இருந்த எலிசாவோட இருந்த கேயாசியின் கண்கள் அடைக்கப்பட்டன. அப்ப எலிசா சொல்றாரு, இவருடைய கண்களை என்ன செய்யணும்? திறக்கணும்னு சொன்ன உடனே அந்த கேயாசியுடைய கண்கள் திறக்கப்பட்ட உடனே அவன் பார்க்கும் பொழுது என்ன செய்தான்? அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று அவன் சொல்லியிருக்கான். அது வரைக்கும் அவன் கண்கள் அடைக்கப்பட்டிருந்தது. மனக்கண்களை தேவன் திறக்காமல் இருந்தார். அவன் பயந்தான். ஐயோ என்ன நடக்க போகுது, நம்ம கொஞ்சம் பேரா இருக்கும், என்ன செய்ய போறான்னு நான் பயந்தான். ஆண்டவர் கண்களை திறந்த உடனே அவன் என்ன செய்தான்? அவர்களோடு இருக்கிறவரை பார்க்கலாம் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். உலகத்துல இருக்கிறவனில் உங்களில் இருக்கிறவர் அல்லேலூயா. நம்மளோடு இருக்கிற ஆண்டவர் பெரிய ஆண்டவர். தொடர்ந்து அவரை நாம் அதிகமாய் கூப்பிடுவோம். அவரை கூப்பிடும் பொழுது அவர் நின்று மனதுருகி என்ன செய்தார்? நான் உங்களுக்கு என்ன செய்ய, நான் உங்களுக்கு என்ன செய்ய என்கிட்ட கேட்டார். What I have to do, what do you want? எங்களுக்கு ஒரு சபையை கட்டி கொடுத்தா போதும். எங்களுக்கு ஒரு சபை என்ன செய்ய? ஆண்டவர் என்ன செய்தாராம்? மனம் உருகினார், விண்ணப்பத்தை கேட்டார். எத்தனையோ தடைகள் வந்தாலும், எத்தனையோ பேர் குறுக்க போய் பேசக்கூடாதுன்னு அதட்டினாலும் கூப்பிட்டார்கள். இயேசு நின்று அவர்களை விடுவித்தார். அதே போலதான் நமக்கு எத்தனையோ பேர் என்ன செய்தாங்க? தவறான கருத்துக்களை பிறப்பினார். இவங்க அப்படி, இவங்க அப்படி, இப்படி செய்யாதீங்க, பண்ணாதீங்க, போவாதீங்க, வராதீங்க. கூட இருந்தவங்க எல்லாரும் என்ன செய்தார்கள்? ஒருத்தர் கூட சப்போர்ட் பண்ணல. ஒரு மனிதன் ஞானவாசகையாவை தவிர ஒருத்தர் கூட என்ன செய்யல? சப்போர்ட் பண்ணவே. அப்படி என்ன அவங்களுக்கு பிரச்சனை நமக்கு தெரியும். ஏன் இவருக்கு சபையை கட்டி கொடுக்கணும்? ஏன் இவருக்கு இறங்கணும்? ஏன் அவருக்கு உதவி? ஒரு ஊழியர் கூட, ஒரு மனிதன் கூட என்ன செய்யல? ஐயா அவர்கள் கட்டி கொடுங்கன்னு சொல்லுங்க. அவ்வளவு தடைகள் உண்டானது. அவ்வளவு பேரும் தடை பண்ணினார். அந்த தடைகள் எல்லாம் ஆண்டவர் என்ன செய்தாராம்? அல்லேலூயா. தொடர்ந்து இம்மட்டும் நடந்த எபினேசர் இந்த புதிய ஆண்டுல இந்த மாதத்தை கடந்து புதிய ஒரு மாதத்துக்கு 2வது மாதத்துக்குள்ளாக கடந்து வந்து நம்ம உயிரோட ஜீவனோட வைத்து, நான் அதை தான் நினைச்சு பார்ப்பேன். ஆண்டவர் எவ்வளவு தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை உடைத்து இப்பவும் கூட என்ன செய்ய, இப்பதான் டேனியல் பிறந்தது என்ன செய்யறாரு? ஹெல்ப் பண்றாரு. முன்னாடி எவ்வளவோ பேர் இருந்தார்கள், ஆனால் உதவி செய்வதற்கு ஒருவரும் முன்வரல. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை அவர் என்ன செய்யறாரா? கேட்கிற தேவனா இருக்கு. அதனால எப்படி இந்த குருடர்கள் கூப்பிட்டார்களோ, தடைகள் மத்தியில, போராட்டத்தின் மத்தியில, நான் இனிமேல் குருடனா இருக்க விரும்பல, இதுக்கு மேல் நான் இப்படி இருக்க விரும்பல, என்னுடைய வாழ்க்கை மாற வேண்டும், நான் காண வேண்டும், உம்மை பார்க்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். ஆண்டவர் என்ன செய்தாரா? மனம் இறங்கி அவர்களை தொட்ட உடனே சுகமாறுதல் அடைந்தார். தேவனுடைய கிருபை, இரக்கம், தயவு நமக்கு இருக்கும் என்று சொன்னார். இன்னும் கர்த்தர் நம்மை அதிகமாய் தடைகள் நிறைய வரலாம்.
கம்ப்ளைண்ட் மேல கம்ப்ளைண்ட் நம்மளை சொல்லலாம், குறை மேல குறை சொல்லலாம், குற்றத்தின் மேல குற்றம் வருத்தி கொண்டிருக்கலாம், அவமானத்தின் மேல அவமானம் வரலாம். ஆனால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு அவரை நாம் தொடர்ந்து அவர் அதிகமாய் கூப்பிடுவோம். கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் பதில் கொடுப்பார். உண்மையாய் கூப்பிடும் பொழுது அவர் நிச்சயமாய் மனம் இறங்குகிற தேவன். தொடர்ந்து இந்த குருடருடைய வாழ்க்கையில தேவன் எப்படி அற்புதத்தை அடையாளத்தை செய்தாரோ அதே போல நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய மன கண்களை அவர் திறக்க வல்லவராயிருக்கிறார். தடைகளை உடைப்பதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். அவரை தொடர்ந்து அவருக்கு நாம் கீழ்ப்படிந்து அவருடைய சத்தத்துக்கு நம்ம செவி கொடுப்போம். தொடர்ந்து நம்ம ஜெபிப்போம். பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெயம் தந்தேரையா ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று கர்த்தாவே லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின்படி சோர்ந்து போகாமல் இந்த 1ஆம் தேதியிலும் கூட உம்முடைய பாதத்தில் உம்முடைய பிரசனத்தை உணரும்படியாக செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எல்லா நீதிமான்களுடைய ஜெபத்தையும் பரிசுத்தவான்களுடைய ஜெபத்தையும் உம்முடைய பிள்ளைகளுடைய அனைவருடைய ஜெபத்தையும் நீர் கேட்டு பதில் கொடுக்கிற தெய்வம். தகப்பனே, இந்த அருமையான கால வேளையில தானியேலை போல நாங்கள் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். கர்த்தர் விடுவித்தாலும் விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் அந்த பொற்சிலையை வணங்க மாட்டோம் என்று விக்கிரக ஆராதனையிலிருந்து விடுவிக்கப்பட்ட காப்பாற்றப்பட்ட தானியேலை போல இந்த அருமையான நேரத்தில் நாங்கள் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். கர்த்தரை நம்புகிறவன் உயர்ந்த அடைக்கலத்தில் இருப்பான் என்று சொன்னீர். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான் என்று சொன்னீர். கர்த்தரை நம்புகிறவன் வெட்கப்பட்டு போனதில் என்று சொன்னீர். இந்த அருமையான காலையில உடைய மகன் சொன்னது போல அநேகருடைய கண்களை திறந்திரணும். அடியேன் கூட ஒரு நாள் கண் தெரியாத ஒரு குருடனாயிருந்தேன். தகப்பனே, அன்றைக்கு அடியேனை ஒப்பு கொடுத்தேன். என் கண்களை நீ திறப்பீரானால் உடைய வேதாகமத்தை எடுத்துக்கொண்டு அநேகம் ஆயிரமான மக்கள் மத்தியில உடைய வார்த்தைகளை குறித்து அடியேன் பிரசங்கிப்பேன்.
தேவனுடைய ஊழியத்தை கடைசி வரைக்கும் செய்வேன் என்று ஒப்பு கொடுத்தேன். அவ்விதமாகவே கர்த்தருடைய கண்களை திறந்தேன். இந்த நாள் வரைக்கும் ஆண்டவரே அநேகருக்கு சாட்சியாக உம்முடைய ஊழியக்காரனாக அடியனை நிலைநிறுத்தியதற்காக ஸ்தோத்திரம். இந்த கால வேளையில உங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது போல எங்களை பார்க்கிற அநேக மக்கள், எங்களை குறித்து கேள்விப்படுகிற அநேக மக்களுடைய காதுகளும் கண்களும் வாய்களும் திறக்கப்படுவதாக. அவர்களுடைய உள்ளத்தில் இயேசுவின் நாமம் மகிமைப்படும்படியாச்சு. நாள் வரைக்கும் எங்களுடைய தேவைகளை சந்தித்ததற்காக தொடர்ந்து உங்களுடைய கிருபை எங்களை சூழ்ந்திருப்பதாக வழிநடத்தும் ஆண்டவரை அர்ப்பணிக்கிறோம். இயேசு இனிய நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஸ்தோத்திரம். என் ஆத்மாவே கர்த்தரை சொல்லி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகோதரன். ஆமென். துதி கனமாயி